ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியை திதி மதியம் 1 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மாலை 5 மணி 12 நிமிடம் வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரம்பா திருத்தியை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 20 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 37 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது காலை 8 மணி 47 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8 மணி 30 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 39 நிமிடம் முதல் காலை 6 மணி 21 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 11 மணி 59 நிமிடம் முதல் 1 மணி 23 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 9 மணி 10 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10 மணி 34 நிமிடம் முதல் மதியம் 11 மணி 59 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 34 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12 மணி 21 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் ரம்பா திருத்தியை அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த ரம்பா திருத்தியை அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கானது. அதுவும் இந்த இளமையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த இளம் வயதிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு விசேஷமான பூஜை என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது போக தங்களுடைய அழகு அப்படியே நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெண்கள், அதாவது எந்த பெண்ணு தான் சார் விரும்ப மாட்டா, எல்லா பெண்களுமே தாங்கள் அழகாக இருக்கணும் தானே நினைச்சுட்டு இருப்பா. அதிலும் குறிப்பாக அந்த அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா இல்லையா, அந்த அழகிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்கள் இந்த ரம்பா திருத்தியை இந்த பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கான கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தேவலோகத்திலேருந்து வர்றது. நமக்கு ரம்பை அப்படின்னாலே தெரியும் இல்லையா, தேவலோகத்துல பார்த்தோம்னா ரம்பா உருசி மேனகா திலோத்தமைன்னு சொல்லி நிறைய அந்த தேவ கன்னிகைகள்லாம் இருப்பா. அவர்களுக்குள்ளாக பார்க்கும் பொழுது அந்த ரம்பை என்பவர் தான் அந்த தேவ கன்னிகளுக்கெல்லாம் தலைவியாவே இருந்துட்டு இருந்தா. அவதான் மிகச்சிறந்த அழகியாகவே அந்த இந்திரனால் போற்றப்பட்டு வந்த ஒரு பெண். இவர்களுக்குள்ளாக ஒரு நாள் யார் சிறந்த நர்த்தகின்னு சொல்லி ஒரு ஒரு விவாதம் அப்படியே அது ஒரு போட்டியாக மாறும் பொழுது அவர்களுக்கான நடன போட்டி என்பது அங்கே வைக்கப்படுகிறது. அந்த போட்டியில பார்த்தோம்னா ரம்பை தான் எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் ஆக்ரோஷமாக நடனம் ஆடினாலாம். மிகவும் ஆக்ரோஷமாக நடனம் ஆடும் பொழுது அவருடைய நெற்றியிலிருந்து அந்த நெற்றி சுட்டியில் அந்த நிலா மாதிரி எல்லாம் பிறை மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, அதெல்லாம் கைண்டு கீழே ஊந்துருத்து சலங்கை எல்லாம் அகந்து ஓடுறது அப்படின்னு உடனே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணா, அந்த போட்டியை அப்படியே நிறுத்திட்டானா. நாளைக்கு பார்த்துக்கலாம் மிச்ச நடனத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த போட்டியை பாதியிலே நிறுத்தி விட்டு சென்று விட்டாராம் இந்திரன். இந்திரன் ரொம்ப கோபமா இருக்காங்கிறதையும் ரம்பா தெரிஞ்சுட்டா. ரம்பா போய் படுத்து அவளுக்கு தூக்கமே வரலையா. ஒரே ரொம்ப ப்ரெஷர் ஆகி போய் என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நேரடியா போய் இந்திரன்ட்டே போய் கேட்டாலாம், ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்னுடைய அழகி பட்டத்தை இழந்தது போலவே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் உனக்கு இந்த ஆக்ரோஷங்கிறது வந்துருது, அந்த கோபம் உன்னுடைய கண்ணை மறைச்சதுனால உன்னுடைய அழகு அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைஞ்சு போயிடுத்து. இது போக நீ சரஸ்வதியினுடைய அந்த கடாட்சத்தையும் இழந்து விட்டாய். அதனாலதான் உனக்கு நெத்தியிலிருந்து அந்த பிறையெல்லாம் கயண்டு ஓடிடுத்து. அந்த நெத்தியில அந்த நெத்தி சுட்டிலாம் வைக்கும்போது கயண்டு ஓடித்து உன்னுடைய சலங்கை எல்லாம் கைண்டு ஓடினதுக்கு காரணம் சரஸ்வதி தேவியினுடைய அந்த கடாட்சத்தையும் நீ இழந்துட்ட.
எப்பொழுது உனக்கு சரஸ்வதி கட்டாட்சம்ங்கிறது நகர்ந்ததோ அப்பயே உன்கிட்ட இயற்கையா இருக்கக்கூடிய அந்த அழகும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்திரன் சொன்னாராம், அன்னை பார்வதியானவள் அந்த தாக்ஷாயினி தேவி வந்து கீழே பூலோகத்துல போய் தவம் பண்ணிட்டு இருக்கா, அங்க போய் நீ அந்த அம்பாவை பூஜை பண்ணு, பூஜை பண்ணினா உனக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய கூட்டத்தினரோடு, அதாவது தனக்குன்னு ஒரு பரிவாரங்கள்லாம் வச்சுட்டு இருப்பா இல்லையா, அவர்களோடு சேர்ந்து ரம்பையும் அந்த லோகத்திற்கு சென்றாளாம். பூலோகத்திற்கு வந்து அங்கே அம்பாள் தவம் இருக்கிற இடத்துல வந்து அம்பிகையை பூஜித்து வரங்களை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த அழகி பட்டத்தை பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அந்த கதையில. அதாவது இந்த ரம்பை வனம் அப்படின்னு சொன்னா வாழை மரத்திற்கு பெயர். அவர்கள் அத்தனை பேருமே இந்த தேவ கன்னிகைகள், அதாவது இந்த ரம்பையினுடைய குரூப் இருந்தாங்க இல்லையா, அவர்களோடு சென்ற தோழிகள் அனைவருமே அந்த இடத்திலே வாழை மரங்களாக வளர்ந்து நின்றார்களாம். ஆக இந்த ரம்பா திருத்தியை நாள்ல எப்படி பூஜை பண்ணணும்னு சொன்னா, அந்த வாழை கண்ணுலாம் இருக்கு இல்லையா, நம்ம வரலட்சுமி விரதத்துக்குலாம் வாழை கண்ணு கொண்டு வந்து வச்சு தானே பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி அந்த வாழை கண்களை கொண்டு வந்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றா. முடிந்தவர்கள் பக்கத்திலேயே வாழைத்தோப்பு ஏதா இருக்குன்னு சொன்னா அந்த வாழை தோப்பிற்கே சென்று அந்த வாழை மரத்தினுடைய அடியிலேயே அமர்ந்து கொண்டு அங்கே ஒரு கௌரி அம்மனை வைத்து அந்த இடத்திலேயே நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். அதுவும் குறிப்பா அதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னாலே, ரம்பான்னு சொன்னாலே வாழைன்னு தான் அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய அந்த வாழை பழங்களையே நெய்வேத்தியம் செய்யலாம் சொல்றா. இந்த வாழைப்பழத்திற்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு தெரியுமா? இறைவனுடைய பூஜை அப்படின்னு சொன்னாலே, போய் பூ பழம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய பழம் என்றாலே அங்கே வாழைப்பழம் தானே நம்முடைய நினைவிற்கு வருகிறது. பூஜைகளுக்கு மிகவும் உகந்த பழமாக, உரிய பழமாக அந்த வாழைப்பழத்தினைத்தான் சொல்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு மாம்பழம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட அதை நாம் எச்சில் படுத்தி அந்த கொட்டையை கீழே போட்டிருப்போம். அதுல இருந்து தான் இன்னொரு கண்ணு அப்படிங்கிறதே வந்திருக்கும். அது அத்தனை மற்ற பழங்கள் அத்தனையுமே எச்சில் படுத்தி அதன் பிற்பாடு நாம் வீசி இருந்த அந்த விதைகளின் மூலமாக, அந்த கொட்டைகளின் மூலமாகத்தான் வந்திருக்கும். ஆனால் வாழை மரத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணு வளர்ந்துட்டு இருக்கும் பொழுதே பக்கத்திலேயே அந்த வாழை மரத்துக்கு பக்கத்துல அது கொலை தள்ளும் பொழுது இன்னொரு கண்ணு அப்படிங்கிறது வந்துடுறது இல்லையா. அதற்கு எச்சில் படுத்தப்பட்ட அந்த கொட்டைகள் அவசியமே இல்லை. அது போன்ற விதைகள் இல்லாமலேயே வளரக்கூடிய ஒரு தன்மை இந்த வாழைப்பழத்திற்கு உண்டு. அதன் மேல் எச்சில் என்பது இல்லாததால் அது மிகவும் புனிதமான ஒரு பழமாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அது வந்து இறைவனினுடைய நெய்வேத்தியத்துல மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுவும் குறிப்பாக இந்த ரம்பா திருத்தியை நாளிலே நம்ம சொன்ன மாதிரி இந்த இளைஞிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தங்களுடைய அழகை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த பருவ வயதிலே இருக்கிற பெண்களும் சரி, வயதான பெண்களாக இருந்தாலும் கூட தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேஜஸ்ங்கிறது குறையக்கூடாது, நம்மளை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ற மாதிரி நம்ம வந்து லட்சணமா இருக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, அவ அத்தனை பேருமே இந்த நாளிலே அந்த வாழை கண்ணை வைத்து அதற்கு பக்கத்திலேயே ஒரு கலசத்தினை வைத்து இந்த ரம்பா திருத்தியை பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.